ஆமா நிச்சயமா நாங்க தெளிவுபடுத்திட்டோம். எங்களுடைய சிலதுதான் பேச முடியும், ஊடகத்துல சிலது பேச முடியாது. ஒரு கட்சினா சிலதை வெளிப்படுத்தலாம், சிலதை வெளிப்படுத்த முடியாது. எல்லாமே வெளிப்படுத்தணும்னு சொன்னா நடக்காது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்பு தொடங்கியிருக்காரு. சார் அது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் அவரோட கட்சி வளர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கின்ற முடியும். அதுல போய் நான் எப்படி கருத்து சொல்லுவேன்? அனுமதி பெறாத கட்டிடங்களை கிராம ஊராட்சி நிர்வாகமே சீல் வைக்கலாம் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. வரைபடம் வாங்குவதிலும் பிரச்சனையா இருக்கு. கிராமத்தில் போய் உத்தரவு போட்டா எப்படி சார்? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் எனக்கு பார்க்க முடியும். கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும். ஒரு கிராமத்தில் தோட்டம் இருக்கு, ஒரு வீடு கட்டுவாங்க. அதுல அனுமதி வாங்குன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீங்க உடனே சீல் வைக்கணும்னா அது இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை. ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க. மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பிறகு அதை நடைமுறை கொண்டாடணும். உடனடியாக எடுத்த உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீங்க செய்யலாம், உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும்? விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல, கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கிறாங்க, படித்தவர்கள் அல்ல. அதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க நிலம் உங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீங்க வீடு கட்டினா இது மாதிரிலாம் செய்யணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால அளவு கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல. அதை விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே அமைதியில் இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிடுவது கண்டிக்கத்தக்கது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.